தலைவர் அவர்களே உங்களுக்கு ஒரு தகவல். இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் கிடைக்காத அற்புதமான தொண்டர்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கிறார்கள். பலத்த கைத்தட்டல்கள். அதற்கு சில காரணங்களை சொல்கிறேன். யாரும் டிரான்ஸ்பார்மர் மீது எலக்ட்ரிக் கம்பம் மேல ஏறி நிக்கல. பெண்கள் அனைவரும் பாதுகாப்பாக அமர வைக்கப்பட்டு மரியாதையாக நடத்தப்படுகிறார்கள். இங்க இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு குடும்ப உறுப்பினர்கள் போல உங்களுடன் பேசுவதும் பழகுவதும் நீங்கள் பேசுவதை கேட்பதும் அவர்களுடைய அந்த சந்தோஷமான ஒவ்வொரு உணர்ச்சிகள் முதலும் பிரதிபலிக்கிறார்கள். ஒரு கட்சி தலைவருக்கு நிர்வாகிகள் கிடைப்பது, அதன் பொறுப்பாளர்கள் கிடைப்பது மட்டும் முக்கியமல்ல, இப்படி அற்புதமான தொண்டர்கள் கிடைப்பது மிக மிக முக்கியமானது. அந்த விதத்தில் தமிழக நீதி கட்சி அடுத்தடுத்து மிகப்பெரிய உயரத்தை அடையும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க தலைவர் அவர்கள் இங்க பேசினார். அதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்கிறேன். என்னோட ஐயா ராமலிங்கம் ஐயா அவர்கள் வந்திருக்கார். அவர் 3 பிரதமர்களுடன் பணியாற்றியவர். இங்க இருக்கார். 3 பிரதமருடன் பணியாற்றியவர் ராமலிங்கம் ஐயா அவர்களுக்கு வந்திருக்கார். அவருக்கு இந்த இடத்துல உங்களை அறிமுகப்படுத்துறேன். விபி சிங், மொரார்ஜி தேசாய், சந்திரசேகர் 3 பிரதமரோடு இருந்தவர். நம்மளுடைய முத்துக்குமார் அவர்கள் எங்களுடைய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய நிர்வாகி. இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சி இப்படி வரணும்னு சொல்லும் பொழுது பொதுவாக இது போன்ற கட்சிகள் வர்றதோ கலந்துக்கிறதோ ஒரு பத்திரிகையாளர் சங்க தலைவராக இருந்து நான் செய்ய வருவதில்லை என்பது அப்போ அவர் சொன்னார், நான் உங்களை பொதுவாக இது போல் அழைக்க மாட்டேன், ஆனால் இந்த கட்சி நீங்கள் இதுவரை கேள்விப்படாத பல திட்டங்களை வைத்திருக்கிறது, பல விதமான மக்களுக்கான பல புரட்சிகளை செய்வதற்காக இந்த கட்சி வந்திருக்கு, இதில் நான் முக்கிய பொறுப்பில் இருக்கிறேன்னு சொன்ன உடனே, இது போன்ற ஒரு கட்சியில் கலந்துக்கிறேன்னு சொன்ன உடனே 83 வயது உள்ள ராமலிங்க சார் நானும் பார்க்குறேன்னு கலந்துக்கு வந்திருக்கேன். அதாவது இதில் இருக்கிற பொறுப்பாளர்கள் எல்லாரும் மிகப்பெரிய இளைஞர்கள். இந்த இளைஞர்கள் எல்லாரும் இங்கே ஒன்று கூட்டி இப்படி ஒரு எழுச்சி மாநாடு நடத்தக்கூடிய ஒரு விஷயத்தில் ஒரு 3 பிரதமர்களுடன் பயணித்து ஒருவர் இதை பார்க்க வந்திருக்கிறார் சொன்னா இதெல்லாம் இது கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரமாக நம்ம பார்க்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நிலம், கல்வி போன்ற பல விதமான விஷயங்களை சொன்னார். ஒரு அரசியல் கட்சி எதற்கு தேவை? 3500க்கு மேல இருக்கு, 2400க்கு மேல பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருந்தாலும் ஒரு தமிழக நீதி கட்சி போன்ற ஒரு கட்சியின் தேவை என்ன? ஒரு பத்திரிகையாளராக, ஒரு சமூக ஆர்வலராக சில விஷயங்களை நான் இந்த கட்சிக்கும் நிர்வாகிகளுக்கும் இங்க இருக்கக்கூடிய நான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் நம்மளால ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க முடியுமா? வாங்கலாம் இல்லையா? மிக்சி வாங்க முடியும் இல்லையா? நம்மளால டிவி வாங்க முடியாதா? இதெல்லாம் செய்ய முடியும். ஒவ்வொரு தனிநபராலையும் ஒரு டிவி வாங்க முடியும், ஒரு வேட்டி சேலை வாங்க முடியும், ஒரு மிக்சி வாங்க முடியும், ஒரு டியூல ஸ்கூட்டர் வாங்க முடியும். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் தனிநபர்கள் போயிட்டு ஒரு ரோடு போட முடியுமா? ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கட்ட முடியுமா? ஒரு ஏரி குளத்தை சரி பண்ண முடியுமா? அதாவது நமக்கு ஒரு கட்சி ஆகட்டும், ஒரு அரசாகட்டும், ஆட்சி ஆகட்டும், நம்மால் தனி மனிதர்களால் செய்ய முடியாததை செய்வதற்குத்தான் ஒரு கட்சி தேவை, ஆட்சி தேவை. ஆனால் ஆண்டவர்களும் ஆள்பவர்களும் மிக்சி தர்றது, கிரைண்டர் தர்றது, டிவி தர்றது, ஸ்கூட்டி தர்றது, இதெல்லாம் தராங்க. இதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதை தருவதற்காக ஒரு ஆட்சி, அதிகாரம், கட்சி தேவையில்லை. நம்மால் வாங்க முடியாத ஒரு விஷயத்தை செய்வதற்கு தான் ஆட்சி வேண்டும், அதிகாரம் வேண்டும். நமக்கு தேவை இலவச கல்வி, சுத்தமான குடிநீர், பாதுகாப்பான ஒரு வாழ்க்கை, தலைவர் குறிப்பிட்டது போல சொந்த நிலம், இப்படி பலவிதமான விஷயங்கள், நல்ல சாலை, இதையெல்லாம் தான் அமைச்சு தரணுமே தவிர நம்மால செய்ய முடிய விஷயத்தை செய்வதற்கு அப்படி ஒரு கட்சியோ அப்படி ஒரு ஆட்சியோ அதிகாரமோ தேவையில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு யார் நமக்கு வருகிறார்களோ அவர்களே நமக்கான உண்மையான கட்சியாகவும் நமக்கான தலைவர்களாகவும் இருப்பார்கள் என்பது இதற்கு ஒரு உதாரணம். அப்படி இருக்கும் பொழுது ஒரே விஷயம்தான், மேலிருந்து கீழே வந்தா அது உத்தரவு,
ஆனா கீழிருந்து மேல் நோக்கி ஒரு விஷயம் வந்தா அது புரட்சி. தலைவர் அவர்கள் குறிப்பிட்டார் பார்த்தீங்களா, அதுதான் அடுத்து தமிழகத்தின் மிகப்பெரிய புரட்சி. தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் இது போன்ற சமூக அக்கறை கொண்டு செயல்பட போகிற யாராக இருந்தாலும் அவருக்கு நாங்கள் என்றென்றும் துணையாக இருப்போம் என்று சொல்லிட்டு எனக்கு இந்த வாய்ப்பளித்த என்னுடைய தோழர் முத்துக்குமார் அவர்களுக்கும் இந்த இவ்வளவு அழகாக வந்து இந்த 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 நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக இவ்வளவு ஒழுக்கத்தோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அமைப்பாளர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேல ஒத்துழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிற காவல்துறை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பில் அதே போல இங்கு இந்த மாநாட்டை மக்கள் மன்றத்திற்கு எல்லாத்துக்கும் கொண்டு செல்லக்கூடிய நம்மளுடைய ஊடக தோழர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க தலைவர் டி